ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவன் அவர்களிடம், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் சத்துருக்களை மோவாபியர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். சத்துருக்களை அந்நியருடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் அவர்களுடைய சந்தோஷத்துக்கும் அவர்களுடைய நல்வாழ்க்கைக்கும் விரோதமான பல தீய செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அத்துணை நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு நாம் இன்றைக்கு சத்துருக்களால் சூறையாடப்பட்டு கடவுளோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்த ஆண்டவர், அங்கு அந்த பெண்ணானவள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவள் தன்னையும் கெடுத்து கொள்வதோடு மாத்திரமல்ல தன்னுடைய கணவரையும் கெடுத்த அந்த நிலையை பார்க்கிறோம். அந்த இல்லற வாழ்வின் மகிழ்ச்சியை அவர்கள் இழந்தவர்களாக கடவுளுடைய சாபத்துக்கு தள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் நாள்தோறும் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பை தண்டனையாக கொடுக்கிறார். ஆனால் உழைப்பை தண்டனையாக கொடுப்பது என்று திருமுறை நமக்கு காட்டவில்லை. உழைப்பு என்பது ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்க வகை தேடின எத்தனையோ மக்கள் கூட்டங்கள், எத்தனையோ நாட்டு மக்கள். ஆனால் அவர்கள் அனைவருடைய கையிலிருந்து ஆண்டவராகிய கடவுள் அவர்களை பாதுகாத்து, உங்கள் சத்துருக்களை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அவர்களுக்கு விரோதமாக எழும்புவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு விரோதமாக எத்தனையோ விதமான தீய சத்துருக்கள் எழும்பலாம். நம்மை அடியோடு வீழ்த்த வேண்டும், வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். நம்முடைய நிலை முன்னேற நம்மை பார்க்கிற கண்கள் நம்மை கீழே தள்ள வேண்டும். இவன் இந்த இனத்தைச் சேர்ந்தவன், இவனுக்கு இவ்வளோ பெரிய முன்னேற்றமா, இவ்வளோ பெரிய வசதியா, இவ்வளோ பெரிய செல்வாக்கா என்று சொல்லி பார்க்கிறவர்கள் சத்துருக்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சத்துருக்களை தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். யார் உங்களை எதிர்த்து அத்தனை பேர் உங்களுடைய கையிலே தருகிறவராக இருக்கிறார். நாம் அந்த சிந்தனையோடு இந்த வருகை நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வர வேண்டும் என்பது தீர்க்க தரிசிகளின் திட்டம், உரைக்கப்பட்டது கடவுளுடைய திட்டம். ஆனால் அவற்றை தடுக்க ஏரோது முதல் அனைவரும் வகை தேடினார்கள். ஆனால் கடவுளுடைய திட்டத்தை ஒருவராலும் முறியடிக்க முடியாது என்பதற்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இன்றைக்கு அதுபோல தான் இங்கே கடவுள் நம்முடைய சத்துருக்களை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவித சத்துருக்களையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த சிந்தையோடு கடவுளை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தந்தையே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாளை பார்க்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளோ பெரியது, அன்பு எவ்வளோ பெரியது, இரக்கம் எவ்வளோ பெரியது சுவாமி. அதனால் உங்களுடைய கிருபைக்கு தகுதியுள்ளவர்களாக பங்குள்ளவர்களாக எங்களையே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ நீரே எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.